வணக்கம் நண்பர்களே. பேராகிராஃப் மார்க்னா என்ன, அதனுடைய பயன்கள் என்ன அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்க்கலாம். ஸோ இங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இது பேராகிராஃப் மார்க்கு. ஸோ இது ஹோம் டேப்பில் இந்த இடத்துல இருக்குது. ஸோ நிறைய பேர்த்துக்கு இதனுடைய யூஸ் என்ன அப்படிங்கிறது தெரியாது. ஸோ பேராகிராஃப் மார்க்கு அப்படிங்கிறது சுருக்கமாக சொல்ல போனால் இது எடிட்டிங் மற்றும் ஃபைன் டியூனிங் பர்பஸ்க்காக பயன்படுத்தப்படுகிறது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் அப்படின்னு சொன்னாக்கா இப்போ பேராகிராஃப் எண்டிங்ஸ் எங்கெல்லாம் இருக்குது, எக்ஸ்ட்ரா ஸ்பேஸு, எக்ஸ்ட்ரா டேப்ஸ் எங்கே இருக்குது, காலம் பிரேக்ஸ் எங்கே இருக்குது, செக்ஷன்ஸ் பிரேக்ஸ் எங்கே இருக்குது, பேஜ் பிரேக்ஸு, ஹிடன் டெக்ஸ்ட்டு, ஃபீல்டு கோட்ஸு, இப்படி பல விஷயங்கள் மறைந்து இருக்கும் விஷயங்கள்லாம் வச்சு அதை பயன்படுத்தி எடிட்டிங்க்கு எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத நான் ஒவ்வொன்றா காமிக்கிறேன். இப்போ பேராகிராஃப் மார்க் ஆஃபில் இருக்குது. ஸோ இதை ஆன் பண்ணிவிட்டு என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆன் பண்ணிவிட்டு ஒரு சில விஷயங்களை நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். என்டர் ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகுது, இங்கே பேராகிராஃப் எண்டிங்ஸ். ஸோ எங்கெல்லாம் பேராகிராஃப் எண்ட் ஆகுதோ அங்கே இங்கே ஒரு பேராகிராஃப் மார்க்கை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல கூட நீங்கள் பார்க்கலாம், இங்கே ஒரு பேராகிராஃப் இருக்குது. இங்கே பேராகிராஃப் எண்டிங்கில் பேராகிராஃப் மார்க்கு காணப்படுது. ஸோ பேராகிராஃப் மார்க் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பேராகிராஃப் சிம்பிள் தெரியும். ஸோ என்டர் ப்ரெஸ் பண்ணாலும் கூட உங்களுக்கு அந்த பேராகிராஃப் மார்க் தெரியும். ரெண்டாவது, இப்போ சப்போஸ் நம்ம ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல இந்த டாட்ஸ் காணப்படும். இப்போ இதுவே நீங்கள் டேப் கீ ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, டிஏபின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஏரோ மார்க்கு தெரியப்படும். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம எடிட்டிங் ஈஸியாக பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சப்போஸ் இங்கே பாருங்கள், இங்கே இந்த பேராகிராஃப் மார்க் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்குது. எதனால் இந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்குதுன்னு பார்த்த மட்டும் இல்லை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த ஸ்பேஸை குறைக்கணும் அப்படின்னாக்கா முதல்ல நம்ம பேராகிராஃப் மார்க் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே பேராகிராஃப் என்டர் கீ ப்ரெஸ் பண்ணியிருக்கிறது தெரியுது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இந்த இடத்துல கர்சரை வச்சுட்டு டிலீட் ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் ரிமூவ் ஆகிடுது. ஸோ இப்படியே நீங்கள் கவனிச்சிங்கன்னா இங்கே கீழே இன்னொரு பேராகிராஃப் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் ஸ்பேஸ் இருக்குது, இந்த இடத்துலையும் ஸ்பேஸ் இருக்குது. பட் இது ரெண்டுமே எதனால், இது ஃபஸ்ட் லைன் அப்படின்னு சொல்லுவோம். பேராகிராஃபில் ஃபஸ்ட் லைன் ஸ்டைலு. ஸோ ஃபஸ்ட் லைன் அப்படிங்கிறப்ப லெஃப்ட் சைடில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். பட் இதுலேயுமே லெஃப்ட் சைடில் ஸ்பேஸ் இருக்குது. பட் ரெண்டுமே ஒன்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ இந்த பேராகிராஃப் மார்க் ஆன் பண்ணி பார்க்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் இது ஃபஸ்ட் லைன் ஸ்டைல் கிடையாது. பட் ஸ்பேஸ் நிறைய எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்குங்க. ஸோ ஸ்பேஸ் பாரியை அழுத்தி சில பேர் அப்படியே இந்த மாதிரி ஸ்பேஸ்லாம் கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. பட் அது சரியான மெத்தட் கிடையாது. ஸோ இன்றைய தேதியில் கூட பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வேர்டை அதாவது சரியாக பயன்படுத்த தெரியாதவங்க தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி இருந்தால் நமக்கு எடிட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ இந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ஏன் கஷ்டமாக இருக்கும், ஏன் இதை மேனுவலாக நம்ம பண்ணக்கூடாதா அப்படின்னா, மேனுவலாக பண்ணிங்கன்னா ஒரு யூனிஃபார்மிட்டி வராது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இங்கே 3 பேராகிராஃப் இருக்குது. இந்த 3 பேராகிராஃபுக்குமே ஒரே கிளிக்கில் நான் லெஃப்ட் சைடில் ஸ்பேஸ் கொடுக்க முடியும். அதாவது ஃபஸ்ட் லைன் ஸ்டைல் அப்ளை பண்ண முடியும். எப்படின்னா நான் 3த்தையும் இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு பேராகிராஃப் போயிட்டு இந்த இடத்துல ஃபஸ்ட் லைன் அப்படின்னு செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ அவ்வளோ டிஸ்டன்ஸ் தந்து ஓகே கொடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லைனில் 3 பேராகிராஃப்லேயுமே யூனிஃபார்மாக ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ மறுபடியும் நான் இந்த ஸ்பேஸை குறைக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா மறுபடியும் 3 பேராகிராஃபையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த ஸ்பேஸை குறைச்சிடலாம். சாரி, 0.5 இருக்கட்டும், ஓகே கொடுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இங்கே ஸ்பேஸ் குறைஞ்சிருக்கு. ஸோ யூனிஃபார்மாக எல்லாமே குறையுது. இது நீங்கள் ஸ்பேஸ் பாரை அழுத்துறதால உங்களுக்கு ஒரு யூனிஃபார்மிட்டி கிடைக்காது. அந்த லெஃப்ட் சைடில் அந்த ஸ்பேஸ் பார்த்திங்களா, இது ஈவனாக இருக்காது. ஸோ இதே மாதிரி இன்னொரு சிச்சுவேஷன் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு பயோடேட்டா அல்லது ஒரு ரெஸ்யூம் டைப் பண்ணுறப்ப நான் கவனித்தது என்னென்னா, நிறைய பேர் ஸ்பேஸ் பாரை பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்பேஸ் லெஃப்ட் சைடில் வரணுன்றப்ப ஸ்பேஸ் பார் பயன்படுத்திடுவாங்க. இதனால் என்ன ஆகும், ஒரு சரியான அலைன்மெண்ட் கிடைக்காது. ஸோ யூஸ்வலி நீங்கள் இந்த இடத்துல ஸ்பேஸ் பார் பயன்படுத்தக்கூடாது. ஸோ இப்போ எடிட் பண்ணுறதும் கஷ்டம் இங்கே. ஸோ இது நீங்கள் பேராகிராஃப் மார்க் ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்கிறது தெரிய வருது. ஸோ இதெல்லாம் அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம டிலீட் கொடுத்துடலாம். இது போல் டிலீட் கொடுத்துடலாம். டிலீட் கொடுத்துட்டு பேராகிராஃப் மார்க் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இந்த இடத்துல ஆக்சுவலி ஸ்பேஸுக்கு பதிலாக நீங்கள் டேப் கீயை பயன்படுத்தி இருக்கணும். இது போல் டேப் யூஸ் பண்ணுங்கள். டேப் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஈவனாக ஒரு
பாருங்கள் ஒரே லைனில் இருக்குது, ஒரே கோட்டில் வந்திருக்கு. ஸோ இந்த கோலனில் கூட நம்ம அந்த மாதிரி பண்ணலாம். டேப் எப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, ஸோ ஒரு தடவை நீங்கள் டேப் கீ அழுத்தும் போது அது 0.5 inches ரைட் சைடில் வந்து ஜம்ப் ஆகிட்டே இருக்கும் இது போல். ஸோ நமக்கு வேணும்னா டேப்ஸு வந்து டேப் ஸ்டாப் பொசிஷனை மாற்றிக்கலாம். ஸோ இந்த டேப்ஸை பற்றின ஒரு ஸ்பெஷலாக ஒரு கிளாஸ் வந்து ஒரு தனியான ஒரு பதிவை நான் கூடிய சீக்கிரத்தில் பண்ணுறேன். ஸோ அடுத்தது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இமேஜ் இருக்குது. இந்த இடத்துல நான் வந்து கர்சர் கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து டிலீட் ப்ரெஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அந்த இமேஜ் வந்து மேலே மூவ் ஆகிட்டு வருது. பட் அதுவே நான் வந்து கீழே வந்து கர்சர் வச்சுட்டு இங்கே மறுபடியும் இன்னொரு இமேஜ் இருக்குது, இதை நான் வந்து டிலீட் ப்ரெஸ் பண்ணுறேன். எவ்வளோ தான் நான் டிலீட் ப்ரெஸ் பண்ணாலும் அது வந்து மேலே வரல. ஸோ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம பார்த்த மட்டும் இதையும் வந்து புரிஞ்சிக்க முடியாது. நம்ம வந்து பேராகிராஃப் மார்க் ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பேராகிராஃப் மார்க் ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்லைன், அதாவது டெக்ஸ்ட் லேயருக்குள்ளவே இருக்கிற இமேஜஸ்லாம் வந்து இந்த மாதிரி பேராகிராஃப் மார்க் காமிச்சு கொடுக்கும். ஸோ அப்போ வந்து அது டெக்ஸ்ட் லேயருக்குள்ளேயே இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து இன்ஃப்ரண்ட், அதாவது டெக்ஸ்ட் லேயரை விட்டு முன்னாடி இருக்குது. ஸோ இது வந்து நான் வந்து இப்படி மூவ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த பேராகிராஃப் மார்க் இருக்காது. ஸோ இதை வச்சு நம்ம இமேஜ் எடிட்டிங் வந்து, அதாவது இமேஜ் டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் வந்து நம்ம சுலபமாக இது பண்ணிக்கலாம். சரி, இப்போ அடுத்த சிச்சுவேஷனை பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நான் கொஞ்சம் ஜூமை குறைச்சிட்றேன். இப்போ வந்து உங்களுக்கு ஃபுல் பேஜ் தெரியுது பாருங்கள். ஸோ இப்போ வந்து எனக்கு இங்கேயோட இந்த கண்டென்ட் முடியணும். அடுத்த பேஜுக்கு நான் மவுஸை, அதாவது அடுத்த பேஜ்லேருந்து நான் டைப்பிங் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ சில பேர் வந்து நெக்ஸ்ட் பேஜ் வரணும் அப்படின்றப்ப என்ன பண்ணுவாங்க, என்டரை தட்டிக்கிட்டே போவாங்க. இது போல் என்டர் தட்டிக்கிட்டே போயிடுவாங்க. அப்படி என்டரை தட்டிட்டு போகிறத விட கண்ட்ரோல் என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு பேஜ் கிடைக்கும். ஸோ கண்ட்ரோல் என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்னொரு பேஜுக்கு வந்துடும். ஸோ இது வந்து இப்போ இந்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்பேஸ் வந்து என்டரை தட்டியே வந்திருக்கா அல்லது இந்த பேஜ் பிரேக் ஆப்ஷனை யூஸ் பண்ணியிருக்கீங்களா? இந்த கண்ட்ரோல் என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேஜ் பிரேக்குன்னு அர்த்தம். ஸோ இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா இந்த பேராகிராஃப் மார்க்கை ஆன் பண்ணி பார்க்கணும். ஸோ பேராகிராஃப் மார்க் ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தெரியுது பாருங்கள். ஒருவேளை நீங்கள் என்ட்ரு தட்டியிருந்தீங்கன்னா இது போல் தெரியும், இது போல் பேராகிராஃப் மார்க் வந்துடும். அதுவே நீங்கள் பேஜ் பிரேக் ஆப்ஷனை யூஸ் பண்ணியிருக்கலாங்க, அதாவது கண்ட்ரோல் என்டர் ப்ரெஸ் பண்ணுறது, அல்லது நீங்கள் வந்து இந்த லேஅவுட்டுக்கு போனீங்கன்னா இந்த இடத்துல பிரேக் ஆப்ஷன் இருக்குது. இங்கே வந்து பேஜுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுதான் அது கண்ட்ரோல் என்டர் அப்படிங்கிறது இதனுடைய ஷார்ட்கட் தான். ஸோ இதை யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து அந்த என்டர் தட்டிக்கிட்டே போக வேண்டிய அவசியம் கிடையாது. அது வந்து தானாகவே அடுத்த பேஜுக்கு வந்துடும். ஸோ இது மூலமாக நம்ம வந்து இது பாருங்கள், எக்ஸ்ட்ரா என்டர்ஸு, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸு, இதெல்லாம் வந்து எடிட்டிங் பண்ணுறப்போ ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸை க்ரியேட் பண்ணிடும். அதனால் நம்ம வந்து வேர்ட் டாக்குமெண்ட்டை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது, கரெக்ட் மெத்தட் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தினா எடிட்டிங் வந்து சுலபமாக பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சரியாக மைக்ரோசாஃப்ட் வேர்டை யூஸ் பண்ண தெரியாததால், ஏன் சார் டெக்ஸ்ட் வந்து கீழே என்ட்ரு அடித்தா கீழே போக மாட்டேங்குது, இல்லை மேலே வர மாட்டேங்குது, இமேஜ் இந்த பக்கம் அந்த பக்கம் ஜம்ப் பண்ணுது, ஷேப் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் ஜம்ப் ஆகுது, எதனால் இப்படி ஆகுது, இப்படிலாம் பல கேள்விகளை கேட்குறாங்க. இதுக்கு காரணம் என்ன? உங்களுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டை கரெக்டாக பயன்படுத்த தெரியாதது தான். ஸோ என் டுட்டோரியலை வந்து கண்டினியூஸாக பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கு வந்து சரியான வழிமுறைகளை நான் சொல்லித்தரேன். ஸோ இப்போ வந்து அடுத்த சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்படியே நான் வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு வரேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேராகிராஃப் மார்க்கு ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிடுறேன், கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பேராகிராஃப் இருக்குது, ஒரே ஒரு காலத்தில் இருக்குது. இங்கே வந்து 2 காலம் இருக்குது. மறுபடியும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அகெயின் சிங்கிள் காலம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் காலம்ஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னாக்கா இதுக்கு பல வழிமுறைகள் இருக்குது. ஆனால் இது வந்து இருக்கக்கூடிய டிஃபால்ட் ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி பண்ணியிருக்காங்களா இல்லை வேறு மெத்தடை பயன்படுத்தியிருக்காங்களா, இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா இந்த பேராகிராஃப் மார்க்கை ஆன் பண்ணி பார்க்கணும். ஸோ ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக்ஷன் பிரேக் இருக்கிறது தெரியுது. அதுக்கு அடுத்தது இங்கே வந்து ஒரு காலம் பிரேக் இருக்குது, அகெயின் இங்கே வந்து ஒரு செக்ஷன் பிரேக் இருக்குது. ஸோ இந்த காலம்ஸை பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட்டான ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி தான் இங்கே வந்து இந்த காலம்ஸு க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ மல்டிபிள் காலம்ஸை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே ஒரு பதிவில் போட்டிருக்கேன். நீங்கள் என்னுடைய சேனலில் போய் பார்க்கலாம். அதை
ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இப்போ இந்த வந்து பேராகிராஃப் மார்க் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இதெல்லாம் தெரியுது அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, இந்த பேராகிராஃப் சிம்பிள்ஸு, இந்த காலம் பிரேக்கு, செக்ஷன் பிரேக்காக இருக்கட்டும், இல்லை இந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸு, இந்த டேபு, இதெல்லாம் வந்து பிரிண்டில் வராது. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய ரெஃபரன்ஸுக்கு மட்டும்தான். ஸோ பிரிண்டில் வரணும்னா அதுக்கும் செட்டிங் பண்ணிக்கலாம். பட் பொதுவாக பிரிண்டில் வராது. இது நம்மளுடைய ரெஃபரன்ஸ் பர்பஸ்க்காக தான். சரி நண்பர்களே, அடுத்த சிச்சுவேஷனை பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு blank பேஜ் இருக்குது. பட் இது வந்து blank கிடையாது. இந்த பேராகிராஃப் மார்க் ஆன் பண்ணி பார்த்தோம்னா இங்கே வந்து ஒரு ஹிடன் டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ ஹிடன் டெக்ஸ்ட் பற்றியும் நான் வந்து போன பதிவில் ஒரு டுட்டோரியலில் போட்டிருக்கேன். ஸோ பேராகிராஃப் மார்க் யூஸ் பண்ணுறதால உங்களுக்கு ஹிடன் டெக்ஸ்ட் ஏதாவது இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். அடுத்தது இன்னொரு சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேராகிராஃப் மார்க் ஆஃப் பண்ணப்போ சில இதெல்லாம் வந்து மறைஞ்சிடுச்சு. ஸோ இதை ஆன் பண்ணுற டைமில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த இண்டெக்ஸ் பற்றியும் நான் வந்து ஒரு வேர்ட் இண்டெக்ஸ் பற்றி ஒரு டுட்டோரியல் போட்டிருக்கேன். ஸோ வேர்ட் இண்டெக்ஸ் எல்லாம் நீங்கள் அதாவது அந்த இண்டெக்ஸை வந்து மார்க் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அது வந்து கர்லி பிரேசஸில் வந்து என்க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபீல்டு கோட்ஸு. ஸோ இந்த பேராகிராஃப் மார்க்கால் நீங்கள் வந்து அதையும் கூட பார்த்துக்கலாம், ரிவீல் பண்ணி பார்த்துக்கலாம், ஏதாவது இருக்கா, இண்டெக்ஸ் என்ட்ரிஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு. ஸோ இப்படி ஒரு சில விஷயங்களெல்லாம் வந்து இந்த பேராகிராஃப் மார்க்கு நமக்கு காமிச்சு கொடுக்கும். பட் எல்லா ஃபீல்டு கோட்ஸையும் வந்து அது காமிக்க போகிறதில்ல. பட் ஒரு சிலது இந்த மாதிரி ரெஃபரன்சஸ்ஸு, இந்த இண்டெக்ஸிங், வேர்ட் இண்டெக்ஸு, டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸு, இது போல் சில விஷயங்கள்லாம் வந்து இது ஆன் பண்ணிங்கன்னா சில விஷயங்களை வந்து அதை காமிச்சு தரும். நண்பர்களே, பேராகிராஃப் மார்க் சம்மந்தப்பட்ட ஆப்ஷன்ஸு நிறைய இருக்குது. பட் ஓரளவுக்கு நான் இந்த பதிவில் கவர் பண்ண முயற்சி பண்ணியிருக்கேன். இந்த பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நான் மறுபடியும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிவிடுங்க. நான் இந்த வீடியோவை முழுசாக பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.